யோகா தினத்தை முன்னிட்டு யோவா யோகா அகாடமி சார்பில் தேசிய அளவிலான ஓபன் யோகா சாம்பியன்ஷிப் போட்டி கோவையில் நடைபெற்றது. யோவா யோகா அகாடமி, டெக்லான் ஆகியோர் இணைந்து 10வது இன்டர்நேஷனல் யோகா தினத்தை முன்னிட்டு தேசிய அளவிலான ஓபன் யோகா சாம்பியன்ஷிப் போட்டி கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள டெக்லான் வளாகத்தில் நடைபெற்றது. கோவை கருமத்துப்பட்டி பகுதியைச் சேர்ந்த யோவா யோகா பயிற்சி பள்ளியின் ஆசிரியர் வைஷ்ணவி முன்னிலையில் நடைபெற்ற யோகா போட்டியில் தமிழகம், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ஆண்கள், பெண்கள் என தனித்தனியாக நடைபெற்ற இந்த போட்டியில் பெண்கள் பிரிவில் சக்தி சஞ்சனா முதல் இடம் பிடித்து சாம்பியன் ஆஃப் சாம்பியன் பட்டம் வென்றார். 2ஆம் இடத்தை பாவியா, 3ஆம் இடத்தை சோஃபிகா ஆகியோர் பிடித்தனர். ஆண்கள் பிரிவில் முதல் இடத்தை விக்னேஷ் பிடித்து சாம்பியன் ஆஃப் சாம்பியன் வென்றார். 2ஆம் இடத்தை ஹரிஷ், 3ஆம் இடத்தை ஹேமந்த் ஆகியோர் பிடித்தனர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது. வணக்கம், என் பேர் வைஷ்ணவி. நாங்கள் யோவா யோகா அகாடமி, அதுக்கப்புறம் டெக்கத்தலானும் சேர்ந்து ஓப்பன் நேஷ்னல் யோகா சாம்பியன்ஷிப் இன்றைக்கி நடத்தியிருக்கோம். இன்றைக்கி எல்லா ஸ்டேட்ஸுமே வந்திருந்தாங்க. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, இவங்க இன்னும் நிறையா ஸ்டேட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஒரு 300க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதில் காமன் கேட்டகரி அப்புறம் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் நடத்தியிருக்கோம். இது பிலோ 6லேருந்து 5 இயர்ஸ்க்கு மேலே, அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் இல்லாமல் நடத்தியிருக்கோம் இந்த காம்படிஷன். நாங்கள் இப்போ நேஷ்னல் காம்படிஷன் முடித்தவங்க நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் வரையிலும் தகுதியாகி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. யோகா மாஸ்டர் அபிங்க. திருப்பூரில் ஒரு 10-11 ஸ்கூலில் 10-11 ஸ்கூலில் யோகா ஆசிரியராக ஒரு 30 ஒரு அனுபவத்தில் வகுப்பில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இந்த யோகாசன போட்டி இன்றைக்கி நடந்த போட்டியை பார்த்தீங்கன்னா குழந்தைகளை ஊக்குவிக்கிறதுக்காக, மோட்டிவேஷன் சொல்லலைங்களா, குழந்தைகள் யோகாவில் ஒரு விழிப்புணர்வுக்காக எல்லாத்தையும் செய்ய வச்சுருக்கிறோம். இது வயது லிமிட் இல்லைங்க. 5 வயசுலேருந்து குறைஞ்ச 50 வயசு வரைக்கும் எல்லாருமே செய்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டேட்லேருந்து குழந்தைய செஞ்சுட்டு போயிடறோம். 300 குழந்தைக்கு மேலே செஞ்சுருக்கிறாங்க. இந்த போட்டி வரைக்கும் பொறுத்த வரைக்கும் முழுக்க அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நடத்துகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா காமன் குரூப், அந்த சாம்பியன் ஆஃப் சாம்பியன் வரைக்கும் செய்கிறாங்க. காமன் அப்படிங்கிற மாதிரி எளிய முறை ஆசனங்கள், சாம்பியனுங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆசனங்கள், அந்த லெவலில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.